we are going to read the first two verses together. வேதாகமத்தை எடுத்து நாம் முதல் 2 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். After that, whenever we read verses, you can have the mic muted, but I want you to read the Bible verses aloud in your room or in your home. அதை தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் வேத வசனம் ஆதாரமாக சொல்லப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய மைக் நீங்கள் அதை ஆஃப் செய்து வைத்து நீங்கள் இருக்கிற இடத்தில் வேத வசனத்தை சத்தமாக உரத்த சத்தமாக வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். When you read the verse aloud wherever you are, that verse will become yours and God will come down, the enemy will leave your house. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் நீங்கள் வேத வசனத்தை உரத்த சத்தமாய் அறிக்கையிட்டு வாசிக்கும் பொழுது தேவ ஆவியானவர்கள் மத்தியிலே இறங்கி வருவார். சத்ருவின் எல்லா காரியங்களும் உங்களுடைய அறையை விட்டு நீங்கி போகும். Even if you are listening to somebody's message on the YouTube, keep it as a practice to open the Bible when they are talking about a verse and read it aloud. அது மாத்திரமல்ல, நீங்கள் எப்பொழுதெல்லாம் அது யூடியூபில் நீங்கள் செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது வேத வசனம் சொல்லும் பொழுது அதை எடுத்து நீங்கள் சத்தமாய் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். The Rhema word means the spoken word. Only when you and I speak the word, it becomes alive, it becomes life for us. ரேமா வார்த்தை என்பது அந்த வார்த்தையை நீங்களும் நானும் வாயினாலே உச்சரித்து சொல்லும் பொழுது மாத்திரமே அது உங்களுக்குள் அது ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. Turn with me to Luke 4th chapter. என்னோடு கூட லூக்கா 4வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். And we have been focusing on deliverance in the name of Jesus this year. On the New Year day, we meditated on the key verse for the year from this chapter, verses 18 and 19. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்தே இயேசுவின் நாமத்தில் விடுதலை என்ற தலைப்பின் கீழ் நாம் அதை கவனம் செலுத்தி வருகிறோம். புத்தாண்டு தினத்தில் இந்த ஆண்டின் திறவுகோல் வசனமான லூக்கா 4வது அதிகாரம் 18-19வது வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். And you can open your mic and read along with Brother Raj. உங்களுடைய மைக் திறந்து கொண்டு என்னோடு கூட நீங்கள் வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 4வது அதிகாரம் 18-19 கர்த்தருடைய Amen. First week or the first month, we saw Jesus delivered me. முதல் மாதத்தில் இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார் என்பதை தியானித்தோம். I was poor, he gave me the good news. I was broken-hearted, Jesus healed me. I was imprisoned, Jesus set me free. I was blind, he gave me sight. I was oppressed, he liberated me. And he has proclaimed the acceptable year of the Lord. நான் தரித்திரனாக இருந்தேன், இயேசு எனக்கு நற்செய்தியை கொடுத்தார். நான் மனம் உடைந்தவனாய் இருந்தேன், இயேசு என்னை குணப்படுத்தினார். நான் சிறைப்பட்டிருந்தேன், இயேசு என்னை விடுவித்தார். நான் குருடனாக இருந்தேன், இயேசு எனக்கு பார்வை கொடுத்தார். நான் ஒடுக்கப்பட்டிருந்தேன், இயேசு என்னை விடுவித்தார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கர்த்தர் எனக்கு பிரசித்தப்படுத்தினார். Then we also saw Jesus anoints me with the same anointing that was on Jesus. That same Holy Spirit has been sent upon me. I am anointed and I am appointed for action. Amen. Amen. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து என்னை அபிஷேகம் செய்கிறார். இயேசுவுக்கு இருந்த அதே அபிஷேகத்தினாலே அதே பரிசுத்த ஆவியானவர் என் மீது அனுப்பப்பட்டார்.
அதனுடைய நோக்கம் என்னவென்றால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு இயேசுவுக்காக செயல்படும்படியாய் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். Amen. In the second month, we saw Jesus delivers me from strongholds. இரண்டாவது மாதத்தில் இயேசு கிறிஸ்து என்னை அரண்களிலிருந்து விடுதலையாக்குகிறார் என்பதை குறித்து தியானித்தோம். Turn with me to 2 Corinthians 10th chapter. என்னோடு கூட 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். Please read at your home. You don't have to turn the mic on, but when brother reads verses 4 and 5, please read aloud with him. 4வது 5வது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். மைக் நீங்கள் ஆன் பண்ண வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்திலே சேர்ந்து சத்தமாக வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேன்மையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். In the gospel, we see Jesus Christ delivering people from tormenting evil spirits. சுவிசேஷ புஸ்தகங்களிலே இயேசு கிறிஸ்து ஜனங்களை அலக்கழிக்கிற ஆவிகளிலிருந்து அவர்களை விடுவிக்கிறதை நாம் தான் பார்க்கிறோம். Such demons dormant people's minds through shame, condemnation, worry and fear. இப்படிப்பட்ட பிசாசுகள் அவமானம், கண்டனம், கவலை, பயம் இப்படிப்பட்ட காரியங்களாலே ஜனங்களுடைய மனதை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது. And when we keep entertaining negative thoughts in our mind, gradually a demon of fear or demon of worry or jealousy or unbelief begin to take strongholds in our minds. அதுபோல நானும் நீங்களும் நம்முடைய மனதில் எதிர்மறையான எண்ணங்களை நாம் அனுமதிக்கும் போது படிப்படியாக பயம் அல்லது கவலை அல்லது பொறாமை அல்லது அவநம்பிக்கை இப்படிப்பட்ட பிசாசுகள் நம்முடைய மனதில் அரண்களை கட்ட ஆரம்பிக்கிறது. But as we believe what we just read in 2 Corinthians 10th chapter verses 3 to 5, Jesus Christ helps us with the weapons that have divine power to destroy these strongholds in our minds and take every thought captive to obey Christ. ஆனால் நாம் இப்பொழுது வாசித்த அந்த 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3லிருந்து 5 வரை உள்ள வசனங்களை நாம் நம்பும் போது நம்முடைய மனதில் உள்ள இந்த அரண்களை அழிக்கவும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய ஒவ்வொரு சிந்தையையும் சிறைப்பிடிக்கவும் தெய்வீக வல்லமையை கொண்ட ஆயுதங்களை கிறிஸ்து இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நமக்கு உதவி செய்கிறார். Thirdly, we saw Jesus delivers us from curses. மூன்றாவது மாதத்தில் இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் என்பதை தியானித்தோம். Turn with me to Galatians 3rd chapter, read verses 13 and 14. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13-14வது வசனத்தை நாம் சேர்ந்து இருக்கிற இடங்களில் வாசிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. Amen. Jesus became a curse that we might receive a blessing. நானும் நீங்களும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு சாபமாக மாறினார். Fourthly, we saw Jesus delivered us to become intercessors for nations and people around us. நான்காவதாக தேசங்களுக்காகவும் நம்மை சுற்றியுள்ள ஜனங்களுக்காகவும் நானும் நீங்களும் பரிந்து பேசி ஜெபிக்கும்படியாக நம்மை விடுவித்தார் என்று பார்த்தோம். Especially as the COVID was beginning to impact the world, this was the last sermon that we had as an open church in March first week. குறிப்பாக இந்த கோவிட் உலகத்தை பாதிக்க தொடங்கிய போது மார்ச் முதல் வாரத்தில் நம்முடைய ஆலயம் திறந்திருக்கும் பொழுது நாம் இந்த பிரசங்கத்தை நாம் கவனித்தோம். Fifthly, we saw deliverance in praying in the name of Jesus. ஐந்தாவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய விடுதலையை நாம் தியானித்தோம். What does it mean? When I pray in the name of Jesus, I come to God
அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இது எனக்கு என்ன குறிக்கிறது என்னவென்றால், நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கும் போது நான் தேவனிடத்தில் வருகிறேன். I come to God on the basis of what Jesus has done on my behalf. நான் என்னுடைய சார்பாக இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியங்களின் அடிப்படையில் நான் தேவனிடத்தில் சேருகிறேன், தேவனிடத்தில் வருகிறேன். And as my high priest, Jesus offers my prayers to the Father on my behalf. ஏன்னா என்னுடைய பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து என் தேவனிடத்தில், என் பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார் என்கிற தைரியத்தில் நான் தேவனிடத்தில் வருகிறேன். On the basis of the relationship I have with God through Jesus as his child now. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனோடு கூட இப்பொழுது எனக்கு இருக்கக்கூடிய அந்த உறவாகிய குழந்தை, பிள்ளை, தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த உறவின் அடிப்படையில் நான் தேவனிடத்தில் சேர்கிறேன், வருகிறேன். And I come to God to minister to others on the basis of the authority of Jesus Christ in heaven and on earth. வானத்திலும் பூமியிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாய் நான் தேவனிடத்தில் கிட்டி சேர்கிறேன், வருகிறேன். In the name of Jesus Christ, I go to God to minister with the power in his name. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கும் போது அவருக்குள் இருக்கக்கூடிய வல்லமையுடன் நான் ஊழியம் செய்யும்படியாய் நான் தேவனிடத்தில் சேருகிறேன். நாமத்தில் இருக்கிற வல்லமை. Amen. In Acts 3:16, whenever we say these things, please go to the verse. In Acts 3:16, Peter said, and his name, through faith in his name, has made this man strong. இந்த காரியங்களை சொல்லும் பொழுதெல்லாம் உடனே வேத வசனத்துக்கு நாம் செல்ல வேண்டும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பேதுரு இப்படியாய் அறிக்கையிட்டார், அவரால் உண்டாகிய விசுவாசம் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று அறிக்கையிட்டார். 6:3, healing diseases in the name of Jesus. ஆறாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நோய்களை குணமாக்குகிறதை நாம் தியானித்தோம். Turn with me to Matthew 10th chapter. We will read verses 7 and 8. மத்தேயு 10வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆமென். எல்லாரும் சத்தமா வாசிக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். Seventhly, Jesus delivers us from sorrow and depression. ஏழாவதாக இயேசு கிறிஸ்து துக்கத்திலிருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கிறார் என்று தியானித்தோம். My faith in the finished work of Jesus Christ brought me salvation and peace with God. இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த அந்த கிரியையின் மேல் இருக்கக்கூடிய என்னுடைய விசுவாசம் எனக்கு ரட்சிப்பையும் தேவனோடு கூட எனக்கு சமாதானத்தையும் கொடுத்திருக்கிறது. Please turn with me to Romans 5th chapter. ரோமர் 5வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். We will read just verse 1 aloud. ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் சத்தமாக சேர்ந்து வாசிப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். Our sorrows have already been borne on the cross by our Lord, as we read in Isaiah 53:4. நாம் ஏசாயா 53வது அதிகாரத்தில் வாசிக்கிறது போல நம்முடைய துக்கங்களை ஏற்கனவே நம்முடைய ஆண்டவரால் சிலுவையில் சுமக்கப்பட்டிருக்கிறது. As on the 8th part, we saw Jesus was moved to compassion. 8வது பகுதியாக இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் இயேசு கிறிஸ்துவை செயல்பட வைத்தது என்று நாம் தியானித்தோம். He was moved to compassion by the world's pain for the sick, for the blind, for those in the grip of the demons, by a widow's sorrow, by the people's hunger, by the lonely leper banished from the society, by the sheep who have no shepherd. உலகத்தின் பலவிதமான வேதனைகளை கண்டு இயேசு கிறிஸ்து மிகவும் மனதுருகினார்.
வியாதியஸ்களுக்காக மனதுருகினார், பார்வையற்றவர்களுக்காக, நோயுற்றவர்களுக்காக, பேய் பிசாசுகளின் பிடியில் இருப்பவர்களுக்காக மனதுருகினார். ஒரு விதவையினுடைய துக்கத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து மனதுருகினார். ஜனங்கள் பசியோடு கூட வந்திருக்கிறதை பார்த்து ஜனங்களுக்காக பரிதபித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். சமூகத்திலிருந்து துரத்தப்பட்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நோயாளியை குறித்து இயேசு கிறிஸ்து மனதுருகிறார் என்று நாம் பார்த்தோம். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல ஜனங்கள் தொய்ந்தவர்களாய் இருக்கிறதை பார்த்து இயேசு கிறிஸ்து மனதுருகினார் என்று நாம் பார்க்கிறோம். Ninthly, we saw both health and salvation in the name of Jesus. ஒன்பதாவதாக சுகமும் ரட்சிப்பும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருக்கிறது என்று நாம் தியானித்தோம். Turn with me to Isaiah 53. ஏசாயா 53வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். We are going to read verses 4 and 5 together aloud. ஏசாயா 53 4வது 5வது வசனங்களை நாம் சத்தமாக வாசிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். விசுவாசிக்கிறவங்களாம் ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. Tenthly, we saw in Christ all his promises are yes and amen. Amen was our focus. பத்தாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன் என்பது நாம் தியானித்த அந்த கருப்பொருள். 11th part, surely Jesus has borne our griefs and carried our sorrows. 11வதாக மெய்யாகவே இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று நாம் தியானித்தோம். There never was a broken heart brought to Jesus that he did not heal. So what we must do? இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்தும் குணமடைய முடியவில்லை என்று சொல்லும்படி ஒரு உடைந்த இருதயமும் இல்லாமல் இருந்தது. அப்படியானால் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? When you have a broken heart, first you must go to him. உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு உடைந்த உள்ளத்தோடு கூட அப்படிப்பட்ட நிலையில் இருப்போமானால் முதலாவது நீங்களும் நானும் தேவனிடத்தில் ஆண்டவரிடத்தில் போக வேண்டும். And go by prayer. Tell him what you need with your own words. அதை தொடர்ந்து ஜெபத்தின் மூலமாய் நாம் தேவனிடத்தில் போக வேண்டும். உங்களுடைய சொந்த வார்த்தைகளில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவரிடத்தில் சொல்லுங்கள். And go to the Lord with the faith that he can heal your broken heart. அதோடு கூட உங்களுடைய உடைந்த இருதயத்தை இயேசு கிறிஸ்துவால் குணமாக்க முடியும் என்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கூட கர்த்தரிடம் செல்லுங்கள். And when your heart is healed, definitely it will be healed. Tell others about him. அது மாத்திரமல்ல, உங்களுடைய இருதயம் குணமாகும், நிச்சயமாகவே குணமாகும். அப்படி உங்களுடைய இருதயம் குணமாகும் போது அந்த குணமாக்கிய கர்த்தரை கொடுத்து மற்றவரிடம் நீங்கள் சொல்ல வேண்டும். Then be sure to praise him. அதை தொடர்ந்து நிச்சயமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த தவறக்கூடாது. ஆமென், ஆமென். நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அப்படி ஜெபிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் இதயத்தை குணமாக்குகிறார் இந்த காலை வேளையில். ஆமென். 12thly, Jesus delivers us from the love of money. 12வதாக இயேசு கிறிஸ்து பண ஆசையிலிருந்து நம்மை விடுதலை செய்கிறார் என்று பார்த்தோம். And we saw this from the life of Zacchaeus in Luke 19:8. இதை லூக்கா 19வது அதிகாரம் 8வது வசனத்தில் சகேயுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தியானித்தோம். We also saw that the first Christian converts were instantly released of grief, as we read in Acts 2nd chapter verse 45. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 45வது வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி முதலில் கிறிஸ்தவ மனமாற்றம் பண ஆசையிலிருந்து உடனடியாக விடுவிக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். Today, as the 13th part, we will meditate on Jesus delivers me from myself. இன்றைக்கு இந்த தொடர்ச்சியின் 13வது பகுதியாக இயேசு என்னை என் சுயத்திலிருந்து விடுவிக்கிறார் என்று
தியானிக்கவிருக்கிறோம். The cross of Christ and the denial of his self-denial of his disciples. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையும் அவருடைய சீஷர்களின் சுய வெறுப்பும். The cross of Jesus Christ is certainly a place for salvation and redemption. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை நிச்சயமாகவே ரட்சிப்புக்கும் மீட்புக்குமான ஒரு இடம். The deliverance that millions and millions have received over the past 2000 years by the cross of Christ is real and eternal, but our Lord also shows his cross as the way of life for the believers. நாம் அறிந்திருக்கிறபடி கடந்த 2000 வருஷங்களாக கோடிக்கணக்கான ஜனங்கள் பெற்ற இந்த விடுதலை உண்மையானது, அது நித்தியமானதும் கூட. ஆனால் நம்முடைய கர்த்தர் தம்முடைய சிலுவையை நமக்கான ஒரு வாழ்க்கையின் முறையாக காட்டுகிறார். This cross teaches how to deny self, denying self-set goals, selfish ambitions. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை சுயத்தை எப்படி மறுப்பது என்பதை நமக்கு கற்பிக்கிறது. சுயத்துக்கு அடுத்த லட்சியங்களை மறுப்பது, சுயநல இலக்குகளை நாம் மறுப்பது. Disciples definitely, indeed, they left their profession, they left their properties and even families to follow Jesus when he called them. சீஷர்கள் இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்த போது தங்களுடைய தொழிலை விட்டு விட்டார்கள், தங்களுடைய ஆஸ்திகளை விட்டு விட்டார்கள், தங்களுடைய குடும்பங்களை கூட விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். This is true, but when Jesus taught them in Luke 14:27, and if you do not carry your own cross and follow me, you cannot be my disciple, I don't think they really got it. இது உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்து லூக்கா 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் என்று அவர்களுக்கு கற்பித்த போது அதனுடைய உண்மையை சரியாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று நான் நினைக்கவில்லை. Because they were yet to see Jesus on the cross, and hence they could not have seen resurrected glorious body of Jesus as well. ஏனென்றால் அந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை இன்னும் சிலுவையில் மரித்தவராக காணவில்லை. அதனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுந்த மகிமையான சரீரத்தையும் அவர்கள் பார்த்திருக்கவில்லை. So the disciples argued who is the greatest. Two of the disciples wanted to sit at his right and left hand in paradise. When Jesus talked about his own cross, Peter dared to reprimand Jesus. Heaven forbid, Lord, he said, this will never happen to you. இதனால் அந்த சீஷர்கள் கூட தங்களுக்குள் யார் பெரியவர் என்று ஒருவருக்கு வாதாடினார்கள். அவர்கள் 2 பேர், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் ஒருவன் உம்முடைய வலது பக்கத்தில், ஒருவன் இன்னொருவன் உம்முடைய இடது பக்கத்தில் இருக்கும்படியா அனுமதிக்க வேண்டும் என்று அதை விரும்பினார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கூட பேதுரு இயேசுவை கண்டிக்க தொடர்ந்தார். ஆண்டவரே இது உமக்கு சம்பவிக்க கூடாது என்று கடிந்து கொள்ள தொடங்கினார் என்று தான் பார்க்கிறோம். நம்ம கூட நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அப்படிதான் அந்த நிலைமையில தான். சிலுவைக்கு முந்திய சீஷர்களை போல ஏதோ கேட்கிறோம், ஆனால் நம்ம மனதில் இருக்கிறதோ நம்மை பற்றி தான் யோசித்து கொண்டிருக்கோம். Then the disciples saw Jesus endure humiliation, suffering, injustice, mocking, being left alone and crucified along with 2 thieves. ஆனால் அதை தொடர்ந்து அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து அவமானம் அடைகிறதை அவர்கள் பார்த்தார்கள், துன்பம் சகிக்கிறதை பார்த்தார்கள், அநீதி இயேசு கிறிஸ்துவுக்கு இழைக்கப்படுகிறதை பார்த்தார்கள், கேலி செய்யப்படுகிறதை பார்த்தார்கள், தனிமையில் இருப்பதை இயேசு கிறிஸ்து அதை சகித்துக் கொள்கிறதையும் அவர்கள் பார்த்தார்கள். And they saw him crucified along with 2 thieves. அதோடு கூட 2 கள்ளர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதையும் அவர்கள் பார்த்தார்கள். That picture on Jesus Christ on the cross became real to them. அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து அனுபவித்த அந்த காட்சிகள் அவர்களுக்கு அது நிஜமாக இருந்தது. And his words in the past about taking the cross were possibly ringing in their ears. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள், அவர் முன்னாலே ஏற்கனவே சொன்ன வார்த்தைகள் அவருடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்திருக்க கூடும். Still, disciples were hiding in fear,
But when the resurrected Lord met and taught them many things for 40 days, they appreciated the glory that follows the daily life of cross and death on a cross. ஆனாலும் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் இப்படி சொல்லி இருந்தாலும் கூட சீஷர்கள் பயத்தினாலே மறைந்திருந்தார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாட்களாக இந்த சீஷர்களை சந்தித்து பல விஷயங்களை அவர்களுக்கு போதித்துக் கொண்ட போது சிலுவையும் மரணமும் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பின்பற்றக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கிறதா இருந்தது. சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் நடப்பதும் சிலுவையில மரிப்பதிலும் இருக்கிற அதற்கு பின்னால் இருக்கிற மகிமையை அவர்களாலே கண்டுகொள்ள முடிந்தது. ஏனென்றால் மகிமைப்படுத்தப்பட்ட இயேசுவை அவர்கள் சந்தித்தார்கள். Those 40 days they spent with the resurrected Lord profoundly changed their character. உயிர்த்தெழுந்த கர்த்தருடன் அவர்கள் அந்த கழித்த 40 நாட்கள் அவருடைய அந்த சீஷருடைய தன்மையை அது மிகவும் ஆழமாக அவர்களை மாற்றியது. The resurrected Lord had delivered them from their self-interest, self-will, self-seeking, pride and ego. உயிர்த்தெழுந்த கர்த்தர் அந்த சீஷருடைய சுயநலங்கள், சுய விருப்பம், சுய தேடல்கள், பெருமை மற்றும் கௌரவம் இவைகளிலிருந்து முற்றிலுமாக விடுதலை கொடுத்தது. From Acts 2nd chapter we see transformed disciples. They did not fear for their lives while preaching the gospel. They openly denied themselves and glorified Christ. And why stare us, Peter said, why stare at us as though we had made this man walk by our own power or godliness? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலிருந்து நானும் நீங்களும் மறுரூபமாக்கப்பட்ட அந்த சீஷர்களை பார்க்கிறோம். அவர்கள் அந்த நாட்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது தங்களுடைய ஜீவனுக்கு கூட பயப்படாமல் அவர்கள் பிரசங்கித்ததை நாம் பார்க்கிறோம். வெளிப்படையாக தங்களை வெறுத்து மறுத்து இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினதை நாம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். நாங்கள் எங்களுடைய சுய சக்தியினாலாவது எங்களுடைய சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன என்று கேட்கும் அளவுக்கு அவர்கள் தங்களை வெறுத்து இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார்கள். Even Apostle Paul, who came in much later, he had learned this with his vision of the resurrected Lord Jesus Christ. And he said, I have been crucified with Christ. It is no longer I who live, but Christ who lives in me. பின்காலத்தில் வந்த அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கூட உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தரிசனத்தோடு கூட இந்த காரியங்களை அவர் கற்றுக்கொண்டார். அவர் அறிக்கையை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். Dear brothers and sisters, His cross teaches us to deny our self-efforts to become righteous. அன்பான சகோதரனே சகோதரியே, நீதிமான்களாக நானும் நீங்களும் மாற நம்முடைய சுய முயற்சிகளை மறுக்கும்படியாய் அவருடைய கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு கற்றுத் தருகிறது. A famous preacher was meditating on the crucifixion. And he saw a dream. He saw a clear mental picture of 3 crosses on a hill. The central cross was higher than the other 2. ஒரு பிரபலமான போதகர் சிலுவை பாடுகளை குறித்து தியானித்துக் கொண்டிருந்தார். அவர் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கனவில் ஒரு மலையில் 3 சிலுவையின் தெளிவான ஒரு மனப்படத்தை அவர் கண்டார். மத்திய நடுவில் இருந்த சிலுவை மற்ற 2 சிலுவையை விட பெரிதாக இருந்ததாக அவர் அந்த கனவில் அவர் பார்த்தார். The Holy Spirit asked this preacher, Derek Prince, this question: for whom was that central cross was made? And the Holy Spirit said, be careful how you answer. அந்த பிரபல போதகரான டெரிக் பிரின்ஸ் அவரிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் அந்த மத்தியில் உள்ள நடுவில் உள்ள அந்த பெரிய சிலுவை யாருக்காக செய்யப்பட்டது, நீ எப்படி பதிலளிப்பா என்பதில் கொஞ்சம் கவனமா இருந்து பதில் கொடு என்று பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்தில் எச்சரிக்கையாக கேட்டார். This preacher thought it over and then said the central cross was made for Barabbas, but at the last moment Jesus took his place. அந்த போதகர் மிகவும் தீவிரமாக
யோசித்த பிறகு அந்த மத்தியில் உள்ள சிலுவை பரபாசுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் பரபாசுக்காக செய்யப்பட்ட சிலுவை. ஆனால் கடைசி நேரத்தில் பரபாசனுடைய இடத்தை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார் என்று பதில் சொன்னார். So the Holy Spirit continued with him. So Jesus took the place of Barabbas. But you have said that Jesus took your place. பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட தொடர்ந்து பேசினார். சரி, நீ சொல்வதன்படி பரபாசனுடைய இடத்தை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார். ஆனால் நீ சொல்கிறாய் இயேசு என் இடத்தில், என்னுடைய ஸ்தானத்தில், என்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார் என்று நீ சொல்கிறாய். And the preacher responded, yes, he did take my place. அந்த பிரசங்கியர் பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன சொன்னார் என்றால், ஆமா, இயேசு கிறிஸ்து என்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். Then the Holy Spirit declared to him, then you must be Barabbas. உடனே பரிசுத்த ஆவியானவர் அந்த பிரசங்கியருக்கு சொன்னார், அப்படியானால் நீதான் அந்த பரபாசாக இருக்க வேண்டும். At that moment, this preacher saw his true condition. He was exactly the criminal for whom the cross was prepared. That was where he should have been. பரிசுத்த ஆவியானவர் சொன்ன அந்த நேரத்தில் தானே அந்த போதகர் அந்த தன்னுடைய உண்மையான நிலைமையை கண்டறிந்தார். அந்த சிலுவை எந்த குற்றவாளிக்காக நியமிக்கப்பட்டதோ அந்த குற்றவாளி அந்த பிரசங்கியார் தான் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அந்த பரபாசின் இடத்தில் தான் அவர் இருந்திருக்க வேண்டும் என்பதையும் அந்த பிரசங்கியார் உணர்ந்து கொண்டார். Dear brothers and sisters, every one of us deserve to be in Barabbas's cross. So every day we must confess Romans 7:18. அன்பான சகோதரனே, சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் பரபாசனுடைய அந்த சிலுவையில் இருக்க தகுதியானவர்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் ரோமர் 7வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் அறிக்கையிட வேண்டும். ரோமர் 7வது அதிகாரம் 18வது வசனத்தை சகோதரன் வாசிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும். ரோமர் 7வது அதிகாரம் 18வது வசனம், அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. Amen. We must see that every area of our personality, our character was permeated by the corruption of sin. There was nothing in me that was pure or good that could merit God's favor. நம்முடைய ஆளுமையின் ஒவ்வொரு பகுதியும் பாவத்தின் கரையால் ஊடுருவப்பட்டிருக்கிறதை எப்பொழுதும் நாம் நம்முடைய மனதில் வைத்திருக்க வேண்டும். நாம் அதை காண வேண்டும். தேவனுடைய தயவை பெறக்கூடிய பரிசுத்தமான அல்லது நன்மையான எந்த ஒரு காரியமும் என்னிடத்தில் இல்லை. Amen. 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 You know, not all Christians carry crosses. You can be a believer without carrying a cross, but you cannot be a disciple. ஒரு உண்மையான விஷயம் என்னவென்றால், எல்லா கிறிஸ்தவர்களும் அவர்கள் சிலுவைகளை சுமப்பதில்லை. சிலுவையை சுமக்காமல் நீங்களும் நானும் விசுவாசியாக இருக்க முடியும், ஆனால் நீங்கள் சீஷராக இருக்க முடியாது. Many believers reject the way of the cross. பல விசுவாசிகள் சிலுவையின் பாதையை நிராகரிக்கிறார்கள். They have opted for the good life with its prosperity, popularity and success. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், செழிப்பான புகழ் பெற்ற வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த விசுவாச மார்க்கத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். And many of them will make it to heaven. They will have saved their skins, but they will not have learned Christ. இப்படிப்பட்ட ஜனங்களில் பலர் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேருவார்கள். அவர்கள் தங்களுடைய தோள்களை காப்பாற்றி இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். Having rejected the suffering and sorrow of the cross, they will not have the capacity to know and enjoy Christ in eternity as much as the cross-bearing saints who have entered into the fellowship of the suffering on earth, as they enjoy eternity with him. சிலுவையினுடைய துன்பத்தையும் துக்கத்தையும் நானும் நீங்களும் நிராகரித்தால் இயேசு கிறிஸ்துவை நித்தியத்தில் அறிந்து அனுபவிக்கும் திறன் அவர்களுக்கு இருக்காது. ஆனால்
பாடுகளின் ஐக்கியத்திற்குள் நுழைந்த சிலுவை சுமக்கும் பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவுடன் நித்தியத்தை நிம்மதியாய் அனுபவிப்பார்கள். Amen. And when Jesus said, if any man will come after me, let him deny himself and take up his cross and follow me. It is not about rejection of material or unlawful things. And Jesus was not calling upon us to learn self-discipline before we take up our cross. அந்த வாலிமண்டத்தில் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து நீ உன்னைத்தான் நீ வெறுத்து நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது சுயத்தை அது அவருடைய சொந்த காரியங்களை மாத்திரமல்ல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால் உன்னுடைய சுயத்தை வெறுத்து என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். And Jesus was not calling upon us to learn self-discipline before we take up our cross. இயேசு கிறிஸ்து சிலுவையை எடுத்துக்கொள்வதற்கு முன்னதாக ஒரு சுய ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கற்றுக்கொள்ளும்படியாக நம்மை அழைக்கவில்லை. No, it is far more severe than that. Jesus is asking that we deny ourselves. ஆனால் இதை காட்டிலும் இயேசு கிறிஸ்து கேட்கிற காரியம் இதை காட்டிலும் இன்னும் தீவிரமானது. நம்மை நாமே மறுக்கும்படி வெறுக்கும்படி இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். That means to deny your own ability to carry any cross in your own strength. In other words, don't take up your cross until you are ready to reject any thought of becoming a holy disciple as the result of your own effort. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உங்களுடைய சொந்த பலத்தில் எந்த சிலுவையை சுமக்கும் உங்களுடைய சொந்த திறனை மறுப்பதே இதனுடைய அர்த்தம். இன்னும் வேறு வார்த்தையில் சொல்ல போனால் உங்களுடைய சொந்த முயற்சியின் விளைவாக பரிசுத்த சீஷர்களாகும்படியான ஒவ்வொரு எண்ணத்தையும் அனுதினமும் நீங்கள் நிராகரிக்க தயாராகும் வரைக்கும் உங்கள் சிலுவையை தயவு செய்து எடுத்துக் கொள்ளாதீர்கள். Millions of professing Christians boast about their self-denial. They don't drink, smoke, they don't curse or fornicate. They are examples of tremendous self-discipline. கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தங்களுடைய சுய மறுப்பை பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்கள் குடிப்பதில்லை, அவர்கள் புகைப்பிடிப்பதில்லை, கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, விபச்சாரம் செய்வதில்லை. இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய சுய ஒழுக்கத்துக்கு எடுத்துக்காட்டுகளாக வைத்திருக்கிறார்கள். But they would not admit it was accomplished by anything other than all willpower. You know, they are practicing self-denial, but they have never denied their self. இப்படிப்பட்ட ஜனங்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்தை தவிர வேறு எதையும் சாதித்ததாக அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சுய மறுப்பை கடைபிடிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஒருபோதும் சுயத்தை மறுத்திருக்க மாட்டார்கள். Good works usually produce good feelings, but God will not allow us to think our good works and clean habits can save us. That is why we need a cross. நற்கிரியைகள், நாம் செய்யக்கூடிய நற்கிரியைகள் பொதுவாக அது நமக்கு நல்ல உணர்வுகளை கொண்டு வருகிறது. ஆனால் நம்முடைய அந்த நற்கிரியைகள் தூய்மையான பழக்கங்களும் நம்மை ரட்சிக்கும் என்று நினைக்க தேவன் ஒரு நாளும் நமக்கு அனுமதிக்க மாட்டார். அதனால் தான் நமக்கு சிலுவை. Amen. Mother Teresa or Mahatma Gandhi or Martin Luther King or any wonderful people in this world, every one of them need the cross of Christ. அது மகாத்மா காந்தி ஆகட்டும், மதர் தெரசாவா ஆகட்டும், அல்லது மார்ட்டின் லூதர் போன்ற பிரபலமான தன்னுடைய வாழ்க்கையை செம்மையாய் நடத்தி கொண்ட ஜனங்களாய் இருந்தாலும் கூட அவர்கள் சிலுவையை அனுதினமும் எடுத்துத்தான் சிலுவையில் அண்டையில் வந்துதான் ஆக வேண்டும். Amen. It is like Jesus is actually telling us, be ready to experience a crisis by which you will learn to deny your self-will, self-righteousness, self-sufficiency. இது உண்மையில் நீங்கள் ஒரு நெருக்கடியை அனுபவிக்க தயாராக இருங்கள். இதன் மூலம் உங்களுடைய சுய விருப்பம், சுயநீதி, உங்களுடைய தன்னிறைவு, இந்த காரியங்களை எல்லாம் மறுக்க நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறது போல் இருக்கிறது. Then he will say, you can rise up and follow me as a true disciple only when you can freely admit that you can do nothing in your own strength. You cannot overcome sin through your own willpower.
Your temptations cannot be overcome by your own self efforts. You cannot work things out by your own intellect. நீங்கள் உங்களுடைய சொந்த பலத்தில் ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது என்பதை நீங்கள் சுதந்திரமாக ஒப்பு கொடுக்க முடிந்தால்தான் நீங்கள் எழுந்து ஒரு உண்மையான சீஷனாக என்னை பின்பற்ற முடியும். உங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி நீங்கள் உங்களுடைய பாவத்தை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் ஒரு சோதனையை உங்களுடைய சுய முயற்சினாலே மாத்திரம் மேற்கொள்ள முடியாது. உங்களுடைய சொந்த சாதுரியத்தால் நீங்கள் எதையும் செய்து முடிக்க முடியாது. Your love for Jesus can put you on your knees, but your cross will put you on your face. இயேசுவுடனான உங்களுடைய அன்பு உங்களை முழங்காலில் வைக்கக்கூடும், ஆனால் உங்களுடைய சிலுவை உங்கள் முகத்தில் எப்பொழுதும் வைத்திருக்கும். சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு அருமையான தரிசனத்தை ஆவியானவர் காட்டுகிறார். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சபடி பரலோகத்துல 24 மூப்பர்கள் கிரீடங்களை வைத்துக் கொண்டிருந்தவங்க அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரை பார்த்த போது தங்களுடைய கிரீடங்களை கலற்றி விட்டு தரையில விழுந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை விடாம துதித்தார்களாம். அவருக்கு தான் எல்லா மகிமையும் அப்படின்னு சொல்லி கனப்படுத்தினாங்க. Because it is a lifetime habit for these people to fall on their face because they have carried the cross in their life. They know what it is. இந்த ஜனங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அனுதினமும் தங்களுடைய தங்களுடைய வாழ்க்கையில் சிலுவையை எடுத்துக்கொண்டவர்களா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது அவர்களுக்கு பழக்கமா இருந்ததனால் அவர்கள் பரலோகத்தில் போகும் பொழுதும் அதே அவர்களுக்கு அது இயற்கையாகவே அவர்கள் செய்கிறார்கள். ஏனென்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். If anyone desires to come after me, let him deny himself and take up his cross and follow me. First we must deny ourselves. Second we must take up our cross. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். முதலாவதாக நம்மை நாம் வெறுக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். Deny yourself, your ego and self will. உங்களுடைய சுயத்தை மறுக்க வேண்டும் என்பது சுய கௌரவம் மற்றும் சுய விருப்பத்தை அது வெறுப்பது. Jesus in the Garden of Gethsemane at the end, he said, Father, not my will, but yours be done. கெத்செமனே தோட்டத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது இப்படியே சொன்னார், பிதாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். Only after we have denied ourselves can we go on to take up our cross. நாம் நம்முடைய சுயத்தை வெறுத்த பிறகு மட்டும்தான் நம்முடைய சிலுவையை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். Gethsemane came before Calvary. கல்வாரிக்கு முன்னதாக கெத்செமனே இருக்க வேண்டும். And our cross is a place where God's will and our will cross. அதோடு கூட சிலுவை என்பது தேவனுடைய விருப்பமும் நம்முடைய விருப்பமும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். அது கிளாஷ் ஆகிறது. நம்முடைய சிலுவையில தேவனுடைய சித்தமும் நம்முடைய சித்தமும் அங்க மோதுகிற ஒரு இடமாக இருக்கிறது. It is in fact the place of execution. இது உண்மையிலேயே ஒரு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். Our old man was crucified with Jesus, we read. நாம் வாசித்திருக்கிறபடி நம்முடைய பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். The old man is a rebellious, self-pleasing nature we inherited from Adam. இந்த பழைய மனுஷன் ஆதாமிடத்திலிருந்து நானும் நீங்களும் பெற்றுக்கொண்ட ஒரு கலகத்தனமான சுயத்தை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு இயற்கையான இயல்பு. God has only one solution for our old man. It is simple and final. It is execution. நம்முடைய பழைய மனுஷனுக்கு தேவனிடத்தில் ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் இருக்கிறது. அது எளிமையானது, அது முடிவானது. அந்த தீர்வு மரண தண்டனை மாத்திரமே. பாருங்க, நம்ம பழைய மனுஷன் எடுத்து அவர் கொஞ்சம் சோப்பு போட்டு இங்க கொஞ்சம் சுத்தப்படுத்தி கொஞ்சம் மூஞ்சியில பாலிஷ் போட்டு அவர் மாத்த போறது இல்லை. He wants to finish him. The old man is finished. And the good news of the gospel is that execution took place when Jesus died on the cross.
இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது நம்முடைய பழைய மனுஷனுக்கான மரணத்தின் தண்டனை அப்பொழுதே நடந்து முடிந்தது என்பதுதான் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய சுவிசேஷத்தினுடைய நற்செய்தி. 2000 years ago, when Jesus was crucified on the cross in place of Barabbas, at that moment in time, our old man was crucified in him, with him. 2000 வருஷங்களுக்கு முன்னதாக பரபாசனுடைய இடத்தில், அந்த ஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் அறையப்பட்டார். அந்த நேரத்தில் தானே என்னுடைய உங்களுடைய பழைய மனுஷன் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிலுவையில் அறையப்பட்டான். Amen. To provide us a complete deliverance from the tyranny of sin, required a threefold provision of God in the cross of Christ. பாவத்தினுடைய இந்த கொடுங்கோன்மையிலிருந்து, அந்த கொடுமையிலிருந்து ஒரு முழுமையான விடுதலையை எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கும்படியாய் தேவனுடைய 3 மடங்கு காரியங்கள் நமக்கு தேவையா இருக்கிறது. Three things happen. First, because Jesus on the cross has paid the full penalty for our sins, God forgives us. So he gave us forgiveness at the cross. முதலாவதாக, சிலுவையில் இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுடைய பாவங்களுக்காக முழுமையான தண்டனையும் செலுத்தி தீர்த்ததினால் தேவன் நம்மை மன்னிக்கிறார். கர்த்தர் நமக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். Secondly, God also dealt with the corrupt nature within us that caused us to commit those sinful acts. His second provision at the cross is to put that sinful nature to death. இரண்டாவதாக, அதை தொடர்ந்து நமக்குள் இருக்கக்கூடிய அந்த கரைப்பட்ட பாவ தன்மையோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடைப்பட்டார். அந்த பாவ செயல்கள் செய்யும்படியாய் அந்த கரைப்பட்ட பாவத்தன்மை காரணமாயிருந்தது. அவருடைய இரண்டாவது ஏற்பாடு இந்த பாவ இயல்பை மரணத்துக்கு கொண்டு வருவதாக இருந்தது. And thirdly, that was, so those two are not the end. God's purpose was to replace that sinful old man with a new man of his own creating, as explained in Ephesians 4th chapter verses 22 to 24. மூன்றாவதாக, அது ஒரு முடிவு அல்ல. தேவனுடைய நோக்கம் எபேசியர் 4வது அதிகாரம் 22, 24 விளக்கப்பட்டிருக்கக்கூடியபடி பாவமுள்ள மனுஷனை தனது சொந்த அந்த சிருஷ்டியின் புதிய மனுஷனோடு கூட அதை மாற்றினார். எல்லாரும் வாசிங்க, பிரதரோட வாசிங்க. எபேசியர் 4:22. எபேசியர் 4வது அதிகாரம் 22 to 24 வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். Amen. You know, when that old man is given a sentence of execution, he was put on his cross, he will not passively accept it. He will at times wiggle, struggle to regain control, his old control over you. என்னுடைய பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அந்த மரண தண்டனையை பெற்றிருக்கும் பொழுது கூட அப்படியே செயலற்ற முறையில் அந்த பழைய மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ளார். உங்கள் மீது, என் மீது அதனுடைய கட்டுப்பாட்டை அவ்வப்போது அதை நடத்தும்படியாய் அது போராடும் முயற்சி செய்யும். Amen. That's why in Colossians 3rd chapter, in verse 3, Paul says, "For you died and your life is hidden with Christ in God." And then verse 5, he says, "Therefore, put to death your members which are on the earth." அதனால்தான் கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் பவுல் சொல்கிறார், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் 5வது வசனத்தில் பவுல் சொல்கிறார், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். நம்ம மறிக்கிறோம்னு சொல்றோம் பழைய மனுஷன், அப்பப்ப அவன் எந்திரிச்சு வந்துடுறான். We must stand firm in faith that the death of our old man is an accomplished fact. We must actively resist the old man's attempts to regain control over us.
நம்முடைய பழைய மனுஷன் பழைய மனுஷனுடைய அந்த மரணம் ஒரு பாதிக்கப்பட்ட உண்மை என்கிற அந்த நம்பிக்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். உங்கள் மீது என் மீது அந்த கட்டுப்பாட்டை மீட்டெடுப்பதற்கான அந்த பழைய மனுஷனுடைய முயற்சிகளை நானும் நீங்களும் தீவிரமாக எதிர்க்க வேண்டும். Amen. We are going to finish now. Turn with me to Mark 8 chapter and read aloud 34 and 35. Mark 8, 34 and 35. மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34வது 35வது வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். மார்க் 8, 34, 35வது வசனங்கள். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். Deny yourself, that old self that loves human approval, honor, comfort and a life more than it loves Jesus. உங்களுடைய பழைய சுயத்தை மறக்க வேண்டும் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அந்த பழைய சுயமானது அது மனுஷனுடைய அங்கீகாரத்தையோ மரியாதையோ வசதிகளையோ மற்றும் வசதியான வாழ்க்கையையும் இயேசுவை நேசிப்பதை விட அதிகமாக அந்த காரியங்கள் நேசிக்கிறது. And in the old man, your old man looks at the opposition, shame, suffering and death of the cross that Jesus calls for. Your old man says, no, I will not do it. இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கக்கூடிய அந்த சிலுவையின் எதிர்ப்பையும் அவமானத்தையும் துன்பத்தையும் மரணத்தையும் அந்த பழைய சுயம் பார்க்கும்போது இல்லை நான் இதை செய்ய மாட்டேன் என்று அது மறுக்கிறது. But your new self in Christ says to the old world loving person, you are not in charge any longer. I love Jesus more than human approval, honor, comfort and life. So I am ready to endure opposition, shame, suffering and death. There is more to gain in following Jesus, even with suffering, than there is in pleasing my old self. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய புதிய சுயமானது பழைய உலகத்தின் அந்த பழைய அன்பான சுயத்திடம், உலகத்தை சிநேகித்த அந்த சுயத்திடம் நீ இனி பொறுப்பாளி அல்ல. மனித ஒப்புதல், மரியாதை, வசதிகள் மற்றும் வாழ்க்கையை விட நான் இயேசுவை நேசிக்கிறேன். எனவே எதிர்ப்பு, அவமானம், துன்பம், மரணம் ஆகியவற்றை சகித்துக் கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். என் பழைய சுயத்தை மகிழ்விப்பதை விட துன்பத்தோடு கூட இயேசுவை பின்பற்றுவதில் அதிக லாபம் இருக்கிறது என்று சொல்கிறது. Your old self, self-centered, egotistic, self-willed man or woman is crucified with Christ. Let your old man stay crucified. உங்களுடைய பழைய சுயநலமான அகங்காரமான சுய விருப்பமுள்ள மனிதன் கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். உங்களுடைய பழைய மனிதன் சிலுவையில் அப்படி அறையப்பட்டே இருக்கட்டும். You are now a new self. Act like it. Deny the old comfort craving self and embrace the superior joy of knowing Jesus Christ, no matter how high the cost of following him on this earth. Amen. நீங்கள் இப்பொழுது ஒரு புதிய சுயமாக இருக்கிறீர்கள். அப்படியே செயல்படுங்கள். இந்த பூமியில் எவ்வளவு அதிக விலை இருந்தாலும் பழைய வசதியான சுயத்தை மறுத்து இயேசுவை அறிந்து கொள்வதில் உயர்ந்த மகிழ்ச்சியை தழுவுங்கள். ஆமென்.